தொழுகைக்கு நாம பழகவே கூடாது. அவர் முடிச்சார், தொலைவே இல்லையா ரசூலா பார்த்தாங்களா பார்க்கலையா தெரியல. இப்போ தான் தொழுது முடிச்சுட்டு வரோம், தொலைவே இல்லைங்கிறாங்க. சரி ஓகே, அல்லாவுடைய தூதர் சொல்லும்போது என்ன பண்ணுற, போய் தொழுதுருவோம் அப்படின்னு திரும்ப போய் தொழுதுட்டு நாளையும் தொலைவே இல்லை. சல்லி இன்னக்கல் சல்லி தெரியலையே, தொழலைங்கிறாங்க. குரான் சொல்லுது தொழக்கூடியவன் செத்தாங்க, வயலுள்ளில் முசல்லி, தொழுதவன் செத்தான். ஓ இப்படி வரைக்கும் தெரியாமல் இந்த அசரத்மார் பேச்சை கேட்டு காலங்காத்தால சுபுக்கு எழுந்துச்சு. தொழுது பெரிய சிக்கல் போல இருக்கு, அல்லாவே சொல்லியிருக்கான். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சட்டமாக பார்க்குறீங்க, சட்டம் இல்லை. சலாம் கொடுத்த பிறகு இயல்பாக வருகிற மனித இயல்பின் வெளிப்பாடு. அல்லாஹ் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய வச்ச ரப்பே அல்ஹம்துலில்லாஹ், நானா செய்யல அல்லாஹ், நீ தான் செய்ய வச்ச ரப்பே அப்படின்னு அல்லாவுக்கு நன்றி பாராட்டி, அல்லாவை பெருமைப்படுத்தி, அல்லாவை தூய்மைப்படுத்தி, உனக்கு போய் சிறுக்கு வைக்கிறானுல சுப்ஹானல்லாஹ், இறைவா நீ தூயவன் அல்ல, இந்த மக்கள் செய்கிற பாவங்களையெல்லாம் நீ மன்னிச்சிடப்பே, அல்லாஹ் அக்பர், நீ தான் பெரியவன் அல்ல, உலகத்தில் வேற என்ன பரிசு வேண்டி கிடக்கு, இதை விட வேற என்ன இன்பம் இருக்கு அப்படின்னு சலாம் கொடுத்த பிறகு இயல்பாக வருகிற உணர்ச்சிகளின் வெளிப்பாடு தான் தஸ்பீஹ்.